சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடக்க இருக்கிறது. இந்த கூட்டம் மிகுந்த சுவாரஸ்யம் மிகுந்த கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ராஜ்யசபா எம்பி சட்டம் சம்பந்தமாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுது. அதிமுக சார்பில் 2 எம்பி சீட்டு அதிமுகவை போட்டியிடுது. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. இந்த நிலையில் தேமுதிகவுக்கு வரும் 2026ஆம் ஆண்டு கணக்கு ராஜ்யசபாவில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பது சம்பந்தமாகவும் ராஜ்யசபா எம்எல்ஏ சீட்டில் வாக்களிப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்க இருக்காரு. மேலும் சட்டமன்றத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக அணி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வியூகம் அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் எம்எல்ஏக்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க இருக்கிறார். தற்போது அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக, பாஜனதா, தேமுதிக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. புதிய தமிழகம் மற்றும் சில கட்சிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. பாமக இந்த அணியில் இடம்பெறுமா இல்லையா என்பது கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் தெரிய வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் பாமகவை அணியில் சேர்ப்பதற்கான முயற்சியை அதிமுக மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுது. இது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் நாம் தமிழர் கட்சியிடையே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இணைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது வரை இதற்கு இணக்கமான ஒரு முடிவை அறிவிக்கவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது. இது குறித்தும் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. எம்எல்ஏக்களிடம் அவங்க தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமின்றி தொகுதியின் தற்போதைய நிலை என்ன, அதிமுகவின் செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது, திமுகவுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்கிறது, புதிதாக அரசியல் வானில் மின்னுகின்ற விஜய் தலைமையிலான தாவேகாவிற்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது என்பது குறித்து விஜய் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்திருக்கிறார். இந்த சம்பந்தமாக தான் முழுமையான கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் சட்டமன்ற தொகுதியில் தற்போது இருக்கும் நிலவரம் வாக்குப்படி பார்க்கும்போது அதிமுகவிற்கு எத்தனையாவது இடம் கிடைக்கும், முதலிடத்துக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தான் ஆலோசனை வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது.